என்னடா சொல்ற? மருமக கர்ப்பமா இருக்காளா? பாத்தியா, நான் சொல்லல எங்கள் அம்மாவுக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னுட்டு. அம்மாடி, கர்ப்பமாகிறியடி? ஐயையோ ஐயையோ, எனக்கு கை ஓடல கால் ஓடலையே. பொடி பொடி த்ரிஷா, போயிட்டு சக்கரை எடுத்துன்னு வா போ. அத்தை, என்னால் நம்பவே முடியல அத்தை. எனக்கு மனசுல என்னவோ பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குது அத்தை. இங்க பாரு, இதெல்லாம் நிக்க கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வா உக்காரு அஞ்சலி. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. நான் எவ்வளோ வார்த்தையும் உங்களை பேசியிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நான் இப்போ கர்ப்பமா இருக்கிறேன்னுட்டு சொன்ன உடனே இவ்வளோ நல்லா பேசுறீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை. அதெல்லாம் மறந்துடு மருமவளே. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாத. அடிப்பாவீங்களா, அத்தையும் மருமகள் சேர்ந்துக்கிட்டாளுங்களே, அப்போ ஏனாலுமே ரொம்ப சந்தோஷம் மருமாவளே, எங்களோட ஃபஸ்ட்டு வாரிசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாண்டா கார்த்தி, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்க ஸ்வீட்டே இல்லை? கண்ணத்தோட அஞ்சலி, இப்படி இந்த டைம்ல அழுவக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எட. நீ என்ன வேணுமோ கேளு. இதோ நம்ம த்ரிஷா எதுக்கு இருக்கா, சமைச்சு போலதானே இருக்கிறா, அவனை நல்லா பார்த்துக்கிறா. சரியா? என்ன மருமவளே, செய்ய மாட்டியா உன் தங்கச்சிக்கு? செய்கிறேன் அத்தை, கண்டிப்பாக செய்கிறேன். நீங்கள் சொல்லுமா. அஞ்சலி யாரத்தை? நம்ம வீட்டு பொண்ணு, என் தங்கச்சியாவோ, நான் பார்த்துக்கிறேன். தெரியும் மருமவளே, நீ பார்த்துக்க வேண்டிட்டு. சாரி அண்ணி, நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணி. எதுப்பா மன்னிப்பெல்லாம் கேட்குற? இது என்னோட கடமை, நான் செய்கிறேன். சரி போ அஞ்சலி, நீ ரூமுக்கு ரெஸ்ட் எடு. நீங்கள் எல்லாம் போங்க. மடி த்ரிஷா, நீ மட்டும் இங்கே இருமா கொஞ்சம். சொல்லுங்க அத்தை. அப்புறம் உங்களது எப்போ விசேஷம்? என்னத்தை கேட்குறீங்க? எனக்கு புரியல. புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா த்ரிஷா? என்ன பேசுறீங்க அத்தை? கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா? நான் நேரடிவே கேட்குறேன் த்ரிஷா. நான் இல்லாத பொட்ட பொண்ணா பார்த்து கட்டின்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லா வீட்டை கட்டி காப்பான்ட்டு கட்டின்னு வந்தேன். அதே மாதிரி பார்த்துக்கிறேன், நான் இல்லை. ஆனால் 7 வருஷம் ஆகுது இல்லையாம்மா கல்யாணம் ஆகி. ஒரு வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட காணுமேம்மா. நீ பேஜார் பண்ணிக்காத த்ரிஷா. ஏன்னா கல்யாணம் ஆகி வந்து ஒரே மாதத்தில் அஞ்சலி கர்ப்பமாகிறா. நீ 7 வருஷமா, 7 மாதம் இல்லை 7 வருஷம் இருக்குது. கொஞ்சனா புரிஞ்சுக்கோ. நானும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். சின்ன மருமக வந்து அவளும் கர்ப்பமாயிட்டா. அடுத்து ஒரு குழந்தை தவளு போகுது. நீ வந்து 7 வருஷம் ஆச்சு. உனக்கு நான் சொல்லலை. ரோடுக்கு போனால் ஊரில் எல்லாரும் கேட்குறாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. எனக்கு மனசு வலிக்காதம்மா. உன்னை தப்பாக பேசுகிறத விட என் பிள்ளைய தப்பாக பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. கொஞ்சம் என்னான்னு பாருமா. என்ன பார்க்கணுன்னா என்னத்த சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணின்னு வா. என்னத்த இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இவ்வளோ நாள் நான் உங்களை அம்மா மாதிரி நினச்சேன், இப்படி பேசுகிறீங்க. இங்கே பாரு அஞ்சலி, நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவேன். நடைமுறைக்கு இது ரொம்ப தப்பு. போய் செக் பண்ணு. உனக்குன்னுட்டு ஒரு குழந்தை வேணாமா சொல்லு. அத்தை, இவ்வளோ நாள் என்னை ஊரில் எல்லாம் தப்பாக பேசுனாங்க அத்தை. ஆனால் நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. இங்கே பாரு, அவளோட வளகாப்பில் நீ தான் அசிங்கப்பட்டு நிற்க வருது. அது மனசில் வச்சுக்கோ. எப்படியாச்சும் அவள் வளகாப்புக்குள்ளே கர்ப்பமாக வருது பாரு. அப்புறம் வெளியே எல்லாரும் உன்னை மலடின்னு பேரைக்கிற மாதிரி நீ பண்ணிக்காத அத்தை.